நம்ம இப்போ பார்க்க போகிறது 10th மேக்ஸில் யூனிட் 1ல் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் 6th சம் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூங்கிறது ஹோல் நம்பரை மென்ஷன் பண்ணோம். ஸோ இதில் 2க்குள்ளே உள்ள ஹோல் நம்பர் என்னெல்லாம் வரும்? 0வும் 1ம். அடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர் வந்து 4க்குள்ளே 1க்கு மேலே 4க்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும்? 2 3 4. ஸோ சி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3,5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கண்டிஷனை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிக்கிறோம். ஸோ பியோட செட்டு வந்து 2, 3, 4 அண்ட் யூனியன் சியோடது வந்து 3, 5. இப்போ இது ரெண்டுக்கும் யூனியன் எடுத்தோம்னா சேம் எலமெண்ட் மட்டும் எடுத்து யூனியன். ஸோ யூனியன்னா என்னது? எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து எழுதுவோம். ஸோ எல்லா எலமெண்ட்டும் எடுத்து எழுதும்போது 2 3 4 5. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ ஏயோட எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் வரும்? 0, 1 இன்ட்டு நமக்கு பி யூனியன் சி வந்து 2, 3, 4, 5. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் 0 வச்சு ஒவ்வொரு நம்பர் எழுதுவோம். அடுத்து 1 வச்சு எழுதுவோம். அப்போ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அதேமாரி 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. அடுத்து என்னது? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பிங்கும்போது ஏயோட செட் என்னதெல்லாம்? 0, 1 அண்ட் பியோட செட் என்னது? 2, 3, 4. 0 வச்சு எழுதணும். அடுத்து 1 வச்சு எழுதுவோம். அப்போ 0, 2, 0, 3, 0, 4. அடுத்து 1, 2, 1, 3, 1, 4. அடுத்து ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் சி ஏயோட எலமெண்ட் வந்து 0, 1. சியோட எலமெண்ட் வந்து 3, 5. அதேமாரி 0 வச்சு எழுதுவோம். அடுத்து 1 வச்சு எழுதுவோம். 0, 3, 0, 5. அடுத்து 1, 3, 1, 5. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கேட்டு? யூனியன். ஸோ இது ரெண்டுக்கும் யூனியன்னா எல்லா எலமெண்ட்டையும் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ எடுத்து எழுதணும்னா ஃபர்ஸ்ட் 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்து 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ 0, 2, 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்டையும் பாருங்க, ரெண்டு ஈக்குவலாக வந்திருக்கா. ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் சேமாக வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2, from 1 and 2, A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் Cன்னு கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இதே மாரி செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்டில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? B இன்டர்செக்ட் C கண்டுபிடிக்கணும். ஸோ பியோட எலமெண்ட்ஸ் வந்து 2, 3, 4 இன்டர்செக்ட் சியோட எலமெண்ட் வந்து 3, 5. ஸோ இன்டர்செக்ட்ங்கிறது சேம் எலமெண்ட். ஸோ சேம் எலமெண்ட் 3 மட்டும் இருக்கு. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி. ஸோ ஏயோட எலமெண்ட் என்னெல்லாம்? 0வும் 1ம் இன்ட்டு 3ன்னு போடுவோம். ஸோ அப்போ ஒவ்வொன்றையும் சேர்த்து எழுதணும். ஸோ 0, 3 அடுத்து 1, 3. இதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வச்சிருக்கனால இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி ஈக்குவல் டு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏயோட செட் என்னது? 0, 1 அண்ட் பியோட செட்டு வந்து 2, 3, 5. ஸோ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 0, 2, 0, 3, 2, 3, 4. சரியா? ஸோ 4. ஸோ 0, 2, 0, 3, 0, 4. அடுத்து 1, 2, 1, 3, 1, 4. அடுத்து ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் சி
ஏயோட எலமெண்ட் 0,1 கிராஸ் சியோட எலமெண்ட்ஸ் வந்து என்னது 3,5. ஸோ பண்ணிங்கன்னா 0,3 அண்ட் 0,5 1,3 1,5. ஸோ நம்ம இப்போ A கிராஸ் B இன்டர்செக்ட் A கிராஸ் C. ஸோ இது ரெண்டையும் சேம் எலமெண்ட்னு எடுத்துட்டா என்ன இருக்குது 0,3யும் 1,3யும் இருக்குது. ஸோ 0,3 1,3. ஸோ இது வந்து ஃபோர்த்து. ஸோ தேர்டும் ஃபோர்த்தும். ஸோ தேர்டும் ஃபோர்த்தும் வந்து சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்னா A கிராஸ் B இன்டர்செக்ட் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ட் A கிராஸ் C ஃப்ரம் 3 and 4ல இருந்து அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A யூனியன் B கிராஸ் C கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு A யூனியன் B கண்டுபிடிக்கிறோம். ஏயோட எலமெண்ட்ஸ் 0,1 யூனியன் பியோட எலமெண்ட்ஸ் வந்து 2,3,4. ஸோ யூனியன்னா எல்லா எலமெண்ட்ஸும் எழுதுவோம். ஸோ என்ன வரும் 0,1, 2, 3, 4. அடுத்து A யூனியன் B கிராஸ் C. ஸோ A யூனியன் Bனா 0,1, 2, 3, 4 இன்ட்டு சியோட எலமெண்ட்ஸ் வந்து 3,5. அப்போ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 அடுத்து 3,3 3,5 4,3 4,5. ஸோ இது வந்து 6th ஈக்குவேஷன். 3 and 4 முடிச்சோமா. ஸோ இது வந்து 5th. ஸோ 5th எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க A கிராஸ் C. ஸோ A கிராஸ் C. ஸோ ஏயோட எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் 0,1 சியோட எலமெண்ட்ஸ் வந்து 3,5. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 0,3 0,5 1,3 1,5. அடுத்து B கிராஸ் C. ஸோ B கிராஸ் C. ஸோ பியோட எலமெண்ட்ஸ் 2,3, 4 சியோட எலமெண்ட்ஸ் வந்து 3,5. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஸோ இது ரெண்டுக்கும் யூனியன். ஸோ A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. ஸோ இது ரெண்டுக்கும் யூனியன் எடுத்தோம்னா சேம் எலமெண்ட்ஸ், அதாவது எல்லா எலமெண்ட்ஸும் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு A கிராஸ் Cயும் B கிராஸ் Cயும். ஸோ அப்போ என்ன வரும்னா 2,3 2,5 2ல இந்த 2 அடுத்து 0,3 0,5 3,3 3,5 1,3 1,5 4,3 4,5. ஸோ இது வந்து 6th. 4th 6th பாருங்கள். இதில் 4th வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. 2,3 இருக்குது. 2,5 2,5 இருக்குது. 0,3 0,3 0,5 0,5 3,3 3,3 3,5 எல்லா எலமெண்ட்ஸும் இருக்குது. அப்போது எல்லாம் சேமாக இருக்கிறதுனால A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு என்ன எழுதுவோம் A கிராஸ் C யூனியன் B கிராஸ் Cன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃப்ரம் 5 and 6. ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.